டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து இப்போ மீடியாவுக்கு வந்து ஒரு முந்தானத்து வந்து ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ அதில் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு என்டிஏலையும் நீட் 2024 சில குளறுபடிகள் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து என்டிஏ வந்து சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எஸ், ஹி அட்மிட் தட் நீட் 2024 சில லேப்சஸ் இருக்குது. முக்கியமாக குஜராத்லேயும் பீகார்லேயும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ப்ரெஸ்ஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இதனால் ரீநீட் நடக்குமா அப்படின்னா, பட் ரீநீட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லா மாணவர்களுக்கும் ரீநீட் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 24,00,000 பேருக்கு திரும்ப ரீநீட் நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மேபி எங்கே ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல வந்து அந்த ரீநீட் நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி 1563 பேருக்கு ரீநீட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஜூன் 23 மேபி இந்த 2 ஸ்டேட்டில் என்ன ஆகுது அப்படிங்கிறது நம்ம இன்னும் பொறுத்திருந்து பார்த்து தான் சொல்லணும். ரீநீட் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரீநீட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் என்டிஏல சில விஷயங்கள் சரி பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு.